ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் பர்டிகுலர்லி ப்ரீமென்ஸ்ட்ரலாவே ஸ்டார்ட் ஆயிடும் அப் டு அந்த பீரியட்ஸ் வரைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 days கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இரிட்டேட்டட் மூட்ல இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க போய் சைக்கியாட்ரிஸ்ட பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது, அதிகமா அவங்க கோவப்படுறது. நான் வந்து கிளியரா கண்டுபிடிச்சிட்டேன், அவங்களுக்கு எதுவுமே உடம்புல டிசீஸ் கிடையாது. அந்த டயத்துல ஹார்மோன் கம்மியா இருக்கிறதுனால வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் தான். ஸோ இதுக்காக தனியா ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரிலீஃப். அந்த அம்மாவுக்கு அப்படியே அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 months நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் பர்டிகுலர்லி ப்ரீமென்ஸ்ட்ரலாவே ஸ்டார்ட் ஆயிடும் அப் டு அந்த பீரியட்ஸ் வரைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 days கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இரிட்டேட்டட் மூட்ல இருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மீட்டிங்ஸ்லாம் அவங்களால அட்டன் பண்ண முடியல. எல்லாரும் அவங்கள ஆல்மோஸ்ட் லைக் வந்து உங்களுக்கு வந்து சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க போய் சைக்கியாட்ரிஸ்ட பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது அவங்களுடைய அதிகமா அவங்க கோவப்படுறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோவப்பட்டு சண்டை போட்டு திட்டி அதெல்லாம் பண்ணாங்க. அவங்களுடைய சிஸ்டர் என்னுடைய பேஷண்ட் இருந்ததுனால அவங்க சிஸ்டரை வந்து அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்த பிறகு எல்லாமே கேட்டதை நான் வந்து கிளியரா கண்டுபிடிச்சிட்டேன், இது வந்து ஜஸ்ட் நத்திங், அவங்களுக்கு எதுவுமே உடம்புல டிசீஸ் கிடையாது, இது ஜஸ்ட் அந்த பீரியட்ஸ் டயத்துல அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சொல்வோம், அதே மாதிரியே அந்த டயத்துல ஹார்மோன் கம்மியா இருக்கிறதுனால வரக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் தான். ஸோ இதுக்காக தனியா ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரிலீஃப். அந்த அம்மாவுக்கு அப்படியே அழுதுட்டாங்க. என்னை எல்லாருமே வந்து இப்படியே பிராண்ட் பண்ணிட்டாங்க, மேடம் நீங்கள் தான் கிளியராக எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 months நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. சிம்பிள் ஒரு சில விட்டமின்ஸ் இருக்குது, அது மட்டும் தான் நான் கொடுத்தேன். அது கொடுத்தது ஈவன் அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் பீரியட்ல இருக்கிற அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த பீரியட்ஸ் டயத்துலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்கு, ரொம்ப ஹெவி ஒர்க், இல்லை லாங் ட்ராவல்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு ஒரு சில டிப்ஸும் கொடுத்தேன். நவ் ஷி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஷி இஸ் ஏபிள் டு மேனேஜ். ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லைன்றதுக்காக தான் முக்கியமாக இதை உங்க கூட ஷேர் பண்ணேன்.